அது பராசர முறைன்னு சொல்லக்கூடிய மெத்தட். அதை நம்ம பாரம்பரிய முறைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய பழக்கத்துல பாரம்பரிய மெத்தேடுங்கிறதே பராசரனுடைய ஒரு முழு தொகுப்பு தான் நாம பாரம்பரிய மெத்தேடுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த பராசரர் முறையும் நாடி முறை, இந்த ரெண்டு தான் நம்ம பலன் சொல்றதுக்கு பெரும் பங்களிப்பு நம்மளோட பாட்டுல அதிகமா இருக்கு. அதுக்காக மற்றதுல இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுலயும் சிலது எடுத்திருக்கோம். ஆனா பெரும்பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா பராசரனுடைய முறையும் நாடி ஜோதிட முறையும். நமக்கு இந்த பராசரரை பத்தி இப்ப இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போதே சொன்னாங்க. ஸோ பிருகத் மகா, அதனுடைய மூலமே வந்து பாத்தீங்கன்னா பிருகத் பராசரா ஹோரா சாஸ்திரம், அதுதான் அதனுடைய மூல நூல். ஸோ அந்த மூல நூல்களை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதுல நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அது நமக்கு வேண்டாம். ஸோ அது சமஸ்கிருதத்துலதான் இருந்திருக்கு. ஆனா அதுலயே சொல்லப்பட்டிருக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்னன்னா, 900 ஆண்டுகள் அதனுடைய நூல் மறைக்கப்பட்டதாகவும் அதை பத்தி பெரிதா வெளிப்படுத்தப்படாததாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதைய ரீடெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு செஞ்ச ஆங்கில ஆசிரியர் ஒருத்தர் ஆய்வு செஞ்சவர் அதை போட்டிட்டு காட்டிக்கிறாரு. இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் என்பது தனிப்பட்ட ஒரு மகரிஷியினுடைய முழுமையான நூல் அப்படிங்கிறது மட்டுமே இல்லை. அது சில ஆசிரியர்கள், சில மகரிஷிகள் கிட்ட இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் அதுக்குள்ள இருக்கு. இப்ப நாம அதை பத்தின ஆராய்ச்சிக்குள்ள போகல, அதுல இருக்கக்கூடிய நம்ம விஷயங்களுக்குள்ள போகல. சோ அது நமக்கு வந்து இருக்கக்கூடியது, அதுக்கு பேஸான புத்தகம் அப்படிங்கிறது பிருகத் பராசரா ஹோரா சாஸ்திரம். அதுதான் நமக்கு மூலமா இருக்கக்கூடிய ஒரு நூல், ஒரு ஆதாரமான நூல் அப்படின்னா அதான் அதுக்கான நூல். அதுல இருந்துதான் நீங்க பல்வேறு நூல்களை நம்ம வெளியே எடுத்துட்டு வந்திருக்கிறோம். பல்வேறு நூல்கள் எந்த ஒரு ஆய்வு செஞ்சாலும் பிருகத் பராசரா ஹோரா சாஸ்திரம் இந்த வால்யூம்ல இந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிதான் மற்ற விஷயங்களை சொல்லுவாங்க. சோ நம்ம அதுல இருந்து தான் மெயின் கண்டென்ட்டை நமக்கு எடுத்திருக்கிறோம். சோ அந்த விஷயத்துல நாம ஒரு 3 விஷயத்தை தான், நான் 5 விஷயத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். வேற எதுவுமே அதுல நிறைய இருக்குங்க. அதுல நிறைய தசாமுறைகள் இருக்கு, நிறைய டிவிஷனல் சார்ட் இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் ஆஃப் லக்கணங்கள் இருக்கு. எல்லாமே இருந்தாலும் நாம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காரகம். பிருகத் பராசர ஓர சாஸ்திரத்துல முக்கியமா 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். காரகம், பாவம், பாவாதிபதி. இந்த 3 விஷயம் நாம அதிலிருந்து முழுமையா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுல இருக்கிற விஷயங்களை நாம முழுமையா எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பல்வேறு தசாபுத்திகள் முறைகள் இருக்கு, தசாமுறைகள் இருக்கு. அதுல விம்சோத்திரி தசாபுத்தி முறைகளை நாம எடுத்துக்கிறோம். அதுபோக கோச்சார நிலைகளை நாம எடுத்துக்கிறோம். இந்த 5 முறைகள் ராசி அடிப்படை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுல பாவத்தை எடுத்துக்கிறோம், அதுல பாவாதிபதி எடுத்துக்கிறோம், அதுக்கு தசாபுத்தி எடுத்துக்கிறோம், அதுக்கு கோச்சாரங்கள் எடுத்துக்கிறோம். இந்த 5 முறைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு பராசர விஷயத்தை நாம அப்டேட்டா இன்றைய காலகட்டத்துக்கு அதை எப்படி நாம எடுத்துக்கிட்டு போறது அப்படிங்கிறதா நம்ம அட்வான்ஸ்டு பராசரா. அதே மாதிரி நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நிறைய நாடி மெத்தட் இருந்தாலும் இன்னைக்கு அதிகமா பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பிருகநந்தி நாடி தான். ஸோ அது அந்த பிருகநந்தி நாடியிலிருந்து தான் இன்னைக்கு ஒரு பெரிய நாடி அஸ்ட்ராலஜியிலிருந்தே பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெமினி அஸ்ட்ராலஜி என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு கிரக சேர்க்கைகளுக்கு சாதாரண நிலையில பலன் சொல்வதற்கும் அதுவே அட்வான்ஸ் லெவல்ல கொண்டு போய் அந்த பலன் சொல்றதுக்கான வித்தியாசங்கள் இருக்குங்கிறத நாம இந்த பாடத்தினுடைய பின்னாடி அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல வந்து நாம தசாபுத்தி பயன்படுத்துறோம். நாடி ஜோதிடத்திற்கு தசாபுத்தியை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாம கிரக சேர்க்கைகள் சாதாரண நிலையில ஒரு குரு சந்திரன் சேர்க்கைக்கும் குருராகு சேர்க்கைக்கு சொல்வதற்கு நாம பாவத்தோட பயன்படுத்தி அந்த சேர்க்கைக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கும் சில வித்தியாசங்களை நாம பார்க்கிறோம். அதைத்தான் நாம இந்த ஜோதிட முறையில அட்வான்ஸ் லெவல் பராசரா
அட்வான்ஸ் லெவல் நாடி அஸ்ட்ராலஜியை நாம பயன்படுத்துறோம். ஸோ இந்த இது வேதிக் அஸ்ட்ராலஜி இதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள ஜெய்மனி இருக்கு. ஸோ இது இல்லாம லால் கித்தாப் இருக்கு. பாரம்பரிய மெத்தேடுங்கிறது இதுதான். ஸோ கேபி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பாவ முனைகளை பயன்படுத்துறாங்க. ஸோ அதுக்கு சில சிக்னிஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. நாம எல்லா விஷயத்திலிருந்தும் சில நல்ல விஷயங்களை எடுத்து அட்வான்ஸ்டு பராசரா அட்வான்ஸ்டு நாடி அஸ்ட்ராலஜின்னு வச்சு ஒரு முழுமையா ஒரு ஜோதிடர் ஒரு வாடிக்கையாளருக்கு பலன் சொல்றதுக்கான டெக்னாலஜியை நாம கத்துக் கொடுக்குறோம். அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இதுல வேதிக் அஸ்ட்ராலஜியும் இருக்கு, இதுல பிருகத் பராசராமும் இருக்கு, பிருகத் ஜாதகமும் இருக்கு, ஜெய்முனியும் இருக்கு, பாரம்பரிய மெத்தேடும் இருக்கு, கேபியும் இருக்கு. ஸோ நமக்கு தேவையானதை சரியானதை எடுத்து நாம வாடிக்கையாளர்களுக்கு சொல்றோம். இதுல இன்னைக்கு நாம ஜோதிட பலன்கள் சொல்றதுக்கு நாடி ஜோதிடத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள், திரிகோண அடிப்படை விதிகள், பரிவர்த்தனைகள், வக்கரங்கள், இதை அடிப்படையாக வச்சு ஒரு காம்பினேஷனை ஃபார்ம் பண்றோம். 9 கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 7 கிரகங்களை மட்டும் முதன்மைப்படுத்திட்டு, கிரகங்கள் 9 அப்படின்னா 7 கிரகங்கள் ராகு கேதுகளை தவிர்த்துட்டு 7 கிரகங்கள் சூரியன் முதல் கொண்டு சனி வரைக்கும் இருக்கிற கோள்களை அனைத்தையும் எந்தெந்த கிரகத்தோட காம்பினேஷன் இருக்காது. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் யாரு, செகண்ட் காம்பினேஷன் யாரு, தேர்ட் காம்பினேஷன் யாரு, இது ரொம்ப வேல்யூ பாயிண்ட்ங்க. நம்ம மொத்தமா எல்லா கிரகத்தையும் ஒன்னா வச்சு பார்க்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு குரு ஜீவகாரகனாகிறாரு, அவருக்கு ரிஷபத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா, இன்னைக்கு ரிஷபத்துல குரு இருக்கு, இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இந்த ஆண்டு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துக்கு திரிகோணத்திலேயோ அல்லது அதே வீட்டிலேயோ ஒரு கோள் இருக்கு அப்படின்னா அதுல எந்த கோள் இணைவு அதிகமான வேலை செய்கிறது, அதுதான் அந்த நாடி ஜோதிடத்தினுடைய ஒரு உச்சபட்ச நிலை. இப்ப 3 கோள்கள் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க மகர மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிட்டா, சூரியனும் அங்க வந்துருவாரு, சந்திரன் ஏதோ ஒரு காலகட்டத்துல ரிஷபத்துக்கு வந்துருவாரு, கன்னிக்கு வந்துருவாரு, புதனும் வந்துருவாரு. சோ இந்த 4 கோள்கள் வந்துருது. குருவுக்கு சூரியன் வர்றாரு, சந்திரன் வந்துடுறாரு, புதனும் வந்துடுறாரு. இப்போ 4 கோள்கள் உருவாகும் போது பாத்தீங்கன்னா இதுல சூரியன் இருந்தா குருவுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், சந்திரனுக்குன்னா அந்த குருவோட கேரக்டர் வேற மாதிரி, புதன்னா அதுக்கு ஒரு கேரக்டர் வேற மாதிரி. சோ இதுல இல்லாம வேற கோள்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா வேற மாதிரியான விளைவுகளை தரும். அப்போ குரு சூரியன் சேர்க்கை இருக்கிற நபர் கடைசி வரைக்கும் தன்னை எப்பொழுதுமே தாழ்வா நினைக்காம உயர் சிந்தனைகளோட, தன்னை ஒரு ராயல் சிந்தனையோடும் தகுதியான வாழ்க்கையும் சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை முறையும் ஒழுக்கம் நேர்மையான பாங்கு தான் செய்யற வேலைக்கு டெடிகேஷனோட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கு. ஆனா அதுவே சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது, தேவைப்பட்டால் பொய் சொல்வது, யாருக்கு பிரதானமா கொடுக்கணும், இந்த குரு சூரியன் ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுப்பதென்றால் பக்காவா பகிர்ந்து கொடுக்கும். சந்திரன் அப்படி இல்லை, பகிர்ந்து கொடுக்கும்போது எதிர்காலத்தில் யாருக்கு பயன் இருக்கும் அதை பொறுத்து தான் பகிர்ந்து கொடுக்கும். அப்ப சந்திரன் கிட்ட சலனம் இருக்கு, மாற்றம் இருக்கு, நேர்மை சற்று தொய்வாக இருக்கும். ஆனா அதுவே புதன் கிட்ட வேற மாதிரி ஒரு கேரக்டர், எதையும் கத்துக்கணும்னு ஆசைப்படும், நிறைய பேர்த்த சந்திக்கணும்னு ஆசைப்படும், எந்த சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையை தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு அந்த இடத்தை சர்வே பண்றதுக்கான டெக்னாலஜி புதன் கிட்ட இருக்கு. அதுவே செவ்வாய் கிட்ட வந்துருச்சுன்னா தான் தான் பெருசு, தன்னுடைய செயல் தான் பெருசு, தான் சொல்றத கேளு, மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கும் மற்றவங்களோட கருத்துக்கும் முக்கியத்துவம் தராம முந்திரி கொட்டைத்தனமான செயல்பாடுகளை செவ்வாய் கிட்ட இருக்கு. இப்ப 4 கேட்டகரி இருக்கு, குருக்கு சூரியன் சந்திர புத செவ்வாய். இந்த 4 கேட்டகரி ஒரே திரிகோணத்திலேயே 4 கிரகமும் அமைஞ்சிரும். ஆனா இந்த 4 கேரக்டரையும் ஒருத்தருக்கு சொல்ல முடியாது.
4 கேரக்டர் சொன்னீங்கன்னா ஒரு ஜோதிட பலன்கள் சொல்லும் போது சொல்லி பார்க்கறது, கோவப்படுவீங்களா? இல்லை, நான் கோவப்பட மாட்டேன். அப்ப நிறைய நண்பர்கள் இருப்பாங்களா? ஆமா, நண்பர்கள். அப்போ புதன் தான் வேலை செய்யுது. இல்ல நீங்க வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவீங்க. பிறந்த இடத்துல இல்ல, சந்திரனை எடுத்துக்கிறது. சோ இப்ப சூரியன் நல்லா இருக்க, நீங்க ரொம்ப கௌரவமா இருப்பீங்க, தந்தையை ரோல் மாடலா வச்சிருப்பீங்க, உங்களுக்கு அரசாங்கத்தின் மீது ஒரு ஆசைகள் இருக்கும், சிந்தனை. இப்ப சூரியன் வேலை செய்யறார். இப்போ இந்த மாதிரி ஜோதிட பலன்கள் சொல்லும் போது எந்த காரணத்தும் அவருக்கு வேலை செய்யுது அப்படின்னு செக் பண்ணி ஒரு ஜோதிட பலன்கள் சொன்னா உங்ககிட்ட அந்த வாடிக்கையாளரு இவரா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, இவர்கிட்ட ஜோசியம் பார்த்தா இந்த வருஷத்துல நமக்கு எந்த நல்லது நடக்காது அப்படின்னு போயிடுவாரு. அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் வேணும். அப்ப இதுல யார் இன்ட்ராக்ட் ஆகுறாங்க? அப்போ ஃபர்ஸ்ட் பிளானட் ட்ரையாங்கிள் இருந்தாலும் சரி, ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, அந்த குருவோட டிகிரி வைஸ்ல ஃபர்ஸ்ட் யார் ஜாயின் பண்றாங்களோ அந்த கேரக்டர் தான் இருக்கும். இத வந்து நான் ஏதோ பேப்பர்ல படிச்ச புக்ல படிச்சேன்னு சொல்லல. கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் ஜோதிட பலன்கள் பார்க்கிற இந்த பர்டிகுலர் டைம்ல கூட நான் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல இருந்து கவுண்டிங் வச்சிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா நேற்றுக்கு லாஸ்டா என்ன ஜாதகம் பார்த்தோமோ நீங்க எழுதிடுவோம். 34,27 ஹாரோஸ்கோப் வந்து ரெக்கார்டா வச்சிருப்போம், ஃபேமிலி ஜாதகமா வச்சிருப்போம். அந்த ரெக்கார்ட்ல அவங்களோட விதிகள் என்ன வேலை செஞ்சதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம சொல்லும் போது இந்த கேரக்டர் இவங்ககிட்ட இருக்கு, இதுதான் அவனுடைய நேச்சர் ஆஃப் லைஃப். நீங்க ஒருத்தரோட ஜாதகத்துல அவருடைய கேரக்டரையும் அவரோட வாழ்வியல் முறையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மொத்த ஜோதிட பலன்கள் சொல்றது ரொம்ப ஈஸி. ஒருத்தரோட கேரக்டரை நீங்க டிசைட் பண்ண முடியல, ஒருத்தரோட வாழ்வியல் வேவை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, உங்களால எந்த பலன்களும் அவருக்கு சரியா சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த வாழ்வியல் முறை இந்த ரெண்டுக்கும் ஜீவகாரகனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. ஸோ இந்த விஷயத்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ஜாதகருக்கான பலன் சொல்ற டெக்னாலஜி உங்ககிட்ட ஈஸியா வந்துருச்சு. இதையத்தான் நம்ம என்ன பண்றோம், அது அப்படியே பராசரர் முறைக்குள்ள வர்றோம். பராசரர் முறைக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் நாம ஜீவகாரங்கள் பாக்குற மாதிரி லக்கணத்தை பார்க்கிறோம். இந்த லக்கணம் அப்படிங்கிறது 12 ராசியில எங்க வேணாலும் அமரலாம். அந்த லக்கணத்தோட எந்த கிரகம் தொடர்பு கொள்வது, அது அந்த லக்கணத்திலிருந்து அந்த லக்கணத்திலேயே இருக்கலாம், அந்த லக்கணத்துக்கு 5ல் இருக்கலாம், அந்த லக்கணத்துக்கு 9ல் இருக்கலாம், அல்லது சிறப்பு பார்வைகள் அடிப்படையில சனி செவ்வாய் அந்த லக்கணத்தை பார்த்திருக்கலாம். சோ இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சில பிளானட்ஸ் வந்து அந்த லக்கணத்தை இயக்கும். ஒரு பிளானட் கூட இயக்கும், 2 பிளானட் கூட இயக்கும், 3 பிளானட் கூட இயக்கும், 4 பிளானட் கூட இயக்கும், 5 பிளானட் கூட ஒரு லக்கணத்தை இயக்கிற ஜாதகங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அந்த லக்கணத்தை இயக்கிற கோள்கள் 4-5 கோள்கள் இருந்தாலும் அதில் பிரதானமாக முதன்மையாக எந்த கோள் இயக்குகிறது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் அவருடைய ஜாதகருடைய குணாதிசயம், அவருடைய திறன் திறமை, அவருடைய வாழ்வியல் முறைகள், அவர் மற்ற விஷயங்களை எப்படி அணுக போகிறார், எதுக்கு ஆசைப்பட போறார், எந்த விஷயத்துக்காக யோசிக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நாம தெல்ல தெளிவா நாம புரிஞ்சுக்கலாம். இந்த லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கோள்கள் 5 கோள்கள் வந்தா அதுல வெரி ஒரு கோள் மட்டும்தான் அந்த லக்கணத்தை இயக்கும். அந்த கோளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோளுக்கு அப்புறம் வரக்கூடிய மற்ற காம்பினேஷனையும் நாம ஈஸியா நம்ம கொண்டு வந்துட முடியும். இப்ப நாம ஜீவகாரகன் நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில ஜீவகாரகனை வச்சு ஒரு கேரக்டர் டிசைட் பண்ணோம். அடுத்தது லக்கணத்தை வச்சும் லக்கணத்துக்கு தொடர்பு கொள்ற கோள்களை வைத்தும் நாம ஒரு விஷயத்தை நாம ஃபாலோ பண்ணோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம அறிவியல் பூர்வமா சில புரிதல்களை ஏற்படுத்திக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்துங்க, ஒரு கோள்
லக்கணம் என்பது மேஷத்துல 2 டிகிரில லக்கணம் இருந்தாலும், அதே மேஷத்துல 28 டிகிரில ஒருத்தருக்கு லக்கணம் இருந்தாலும் மேஷ லக்கணம் தான். ஆனா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 1வது வீடு என்பது மேஷமாக இருந்தால் 2, 3, 4 இப்படி எண்ணிட்டே போகும்லங்க 12 பாவத்துக்கும். நம்ம நடைமுறையில இன்னைக்கு எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் மேஷ லக்கணத்துல 1 டிகிரியில லக்கணம் இருந்தாலும் சரி, 29 டிகிரியில லக்கணம் இருந்தாலும் சரி, அது 1வது வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டு 2வது வீட்டை ரிஷபமாகவும், 3வது வீட்டை மிதுனமாகவும், 4வது வீட்டை கடகமாகவும், 5வது வீட்டை சிம்மமாகவும், 6வது வீட்டை கன்னியாகவும், 7வது வீட்டை துலாமாகவும், 8வது வீட்டை விருச்சகமாகவும், 9வது வீட்டை தனுசாகவும், 10வது வீட்டை மகரமாகவும், 11வது வீட்டை கும்பமாகவும், 12வது வீட்டை மீனமாகவும் எடுத்துக்கிட்டு தான் பார்ப்போம். கண்ணை மூடிட்டு லக்கணம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அந்த 5வது கட்டத்துல கேது இருக்கா, குரு இருக்கா, அதுக்கு ஒரு பலன் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இது இன்றைய காலத்துக்கு அது நடைமுறைக்கு சாத்தியமான கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப நாம பிறந்து வாழ்றது அப்படிங்கிறது பூமத்திய ரேகைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இது நாம ஒரு மதுரை எல்லாம் இருந்தா 10வது பூமத்திய ரேகையிலிருந்து 10 நார்த்து தள்ளி இருக்கோம். இதே சென்னை போறவங்களுக்கு கோயம்புத்தூர்னா 11 வரும், சென்னை வந்தா 12, அப்படியே போக போக 13, 14, 15, 16, 17, 18 அப்படியே 40, 60 வரைக்கும் போகும். கீழே அப்படியே வருவோம். இலங்கையிலிருந்து கீழே அப்படியே ஆஸ்திரேலியா வரைக்கும் 5, 10, 15 அப்படியே கீழே வருவோம். நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கீழே பூமத்திய ரேகை வரும். இந்தியாவிலிருந்து அதனாலதான் வடக்கு பகுதிகள் பூரா சைனா, ரஷ்யா பூரா வடக்கு பகுதியாகவும், தெற்கு பகுதி பூரா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, கீழே இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் பகுதியில் வரும். அப்போ பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருந்ததுனால நம்ம ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாவம் ரொம்ப டிஃபரன்ஸ் வராது. ஆனா அதுவே லக்கணத்தில் இந்த ராசியினுடைய ஆரம்பத்திலும் ராசியினுடைய கடைக்கோடுகள் வரும்போது நீங்க பூமத்திய ரேகைக்கு மிக அருகாமையில பிறந்திருந்தாலும் டிஃபரன்ஸ் வரும். நீங்க போய் இப்போதைக்கு நீங்க ஒரு கனடாவில் டொரண்டோவில் போயிட்டு ஒரு பிறந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சிட்னியில பிறந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் போடுங்க. அங்க இருக்கக்கூடிய பாவ முறை வித்தியாசத்தையும் பாருங்க, இங்க இருக்கிற பாவ முறை வித்தியாசத்தையும் பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல மதுரைக்கு வச்சுக்கோங்க, சென்னைக்கு வச்சுக்கோங்க. இங்க நீங்க அந்த மிடில் லக்கணங்கள் வர்றவங்களுக்கு ராசியினுடைய மையத்துல ஒரு 10 பாகையிலிருந்து ஒரு 25 பாகைக்குள்ள ராசிக்குள்ள வர்றவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளே கரெக்டா லக்கணம் வந்துடும். அது இல்லாம ராசியோட ஆரம்பத்துல லக்கணம் அமையறங்களும், ராசியோடைய கடைசியில லக்கணம் அமையறவங்களுக்கும் நிச்சயமா பாவ முனைகள் மாறும். பாவ முனைகள் அப்படிங்கிறது எந்த பாவ முனைகள் எடுக்கிறது? நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு. ஸ்ரீபதி பாவ முனைகள் இருக்கு, நிறைய பாவ முனைகள் இருந்தாலும் நாம அனுபவத்துல நம்ம கேபியோடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, கேபி கொடுத்த வரத்துல நமக்கு பிளாஸ்டிக் பாவ மெத்தட் அப்படிங்கிறது மிக நன்றாக இருக்கு. நடைமுறையில அது பலன் சொல்றதுக்கு தெளிவாகவும் சரியாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப பாவ முனைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரம்ப காலகட்ட இந்த பூமத்திய ரேகை பக்கத்தில் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் டெல்லியில பிறகு, மும்பையில பிறகு, சைனாவில் இன்னைக்கு பிறகு, யூரோப்ல இன்னைக்கு நம்மளுடைய எல்லா சிட்டிக்குமே டவுன் பஸ் மாதிரி பிளைட் போயிட்டு இருக்கு. நம்மளோட குழந்தைகள் எல்லாம் யூரோப்ல பிறக்காங்க, யூஎஸ்ல பிறக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க ஜாதகம் கணிக்கணும்னா கண்டிப்பா பாவ முனைகளை பிளாஸ்டிக் முறைகளில் நான் ரெப்ரண்ட் பண்றேன். நீங்க வேற மெத்தட்ல வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நான் பிளாஸ்டிக் பாவ முறைகளை பயன்படுத்துகிறேன். அதுல அந்த பாவ ஆரம்ப முனையிலிருந்து அடுத்த பாவ ஆரம்ப முனை வரை 1ஆம் பாவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. இப்ப மேச லக்கணம் ஒரு 3வது பாகையில ஒருத்தருக்கு லக்கணம் ஆரம்பிக்குதுன்னா ஸ்ரீபதி மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி மீனத்துல ஒரு 18வது டிகிரியிலிருந்து அது 1ஆம் பாவமாக கருதப்படும். அது மேஷத்துல
15 டிகிரி வரைக்கும், 15 டிகிரி பிளஸ் 3 பிளஸ் 15னா 18 டிகிரி. அப்ப மீனத்தில் 18, மேஷத்தில் 18, இதை ஒன்னாம் பாவமா கருதுவாங்க. நமக்கு அந்த மெத்தேடு பெட்டரா அமையல. அது நமக்கு பலன் சொல்லும் போது நிறைய இடர்பாடுகளை கொடுத்துச்சு. ஸோ நமக்கு நம்ம ஆல்ரெடி கேபி மெத்தேட்ல ஃபாலோ பண்ணதுனால பிளாசிடிஸ் பாவ முறையை தான் கேபியும் ஃபாலோ பண்ணாரு. ஆரம்ப முனை அப்படிங்கிறது ஒரு லக்கணம் எங்க தொடங்குகிறதோ அதிலிருந்து அடுத்த பாவ முனை தொடங்குற வரைக்குமே அது பாவ முனையாக ஒன்னாம் பாவத்தினுடைய அளவுகளாக பார்க்கப்படுகிறது. அது பூமத்திய ரேகையினுடைய சூழ்நிலை பொறுத்து என்ன பண்ணும்னா, ஒரு பாவம் 27 பாகை வரைக்கும் இருக்கும். ஒரு சில பாவங்கள் 34 பாகை வரைக்கும் கூட போகும். ஒரு பாவத்தினோட அளவு 34 டிகிரி வரைக்கும் கூட போகும். ஒரு சில நேரங்கள்ல 27 பாகைக்குள்ள ஒரு பாவனைக்கு. அப்ப சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்குள்ள பாவமே ஒழுகாம போகும். ஒரு ராசிக்குள்ள 2 பாவங்கள் விழுகக்கூடிய அமைப்பும். இதனால என்ன விளைவுகளை தருது அப்படின்னா, நம்ம எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும், ராசியுடைய மையத்தில் இருந்தாலும், ராசியோட ஆரம்பத்துல லக்கணங்கள் பிறந்தாலும், பாவத்தை பயன்படுத்தும் பொழுது ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்குங்கிற ஒரு துல்லிய அளவீடுகளை பார்க்கும்போது சொல்லக்கூடிய பலன்கள் 1% தவறு இல்லாம நடக்குது. அதனால பாவ மெத்தேட கண்டிப்பா நாம பயன்படுத்தினா மட்டும்தான் இதை அட்வான்ஸ் லெவல்ல நம்ம பயன்படுத்தி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல அந்த லக்கணத்துக்கு நம்ம பிளாசிடிஸ் பாவத்தை ரெஃபரன்ஸ் பண்றோம். இன்னைக்கு இது பிளாசிடிஸ் மெத்தேடு கூட ஒரு காலகட்டத்தில் 40 டிகிரி வரைக்கும் தான் வேலை செஞ்சது. அதாவது பூமத்திய ரேகையிலிருந்து நார்த் 40ம் சவுத் 40 டிகிரி மட்டும்தான் நமக்கு வேலை செஞ்சது. ஆனா ஆல்மோஸ்ட் இந்த 40க்குள்ளதான் பெரும்பாலான 75% மக்கள், சாரி 90% மக்கள் இருக்காங்க. ஆனா இன்றைக்கு அப்டேட்டா இந்த பிளாசிடிஸ் கடந்த 30 ஆண்டுகளா அவங்க நவீனப்படுத்துவதனுடைய முடிவு, இன்னைக்கு எங்க குழந்தை பிறந்தாலும், இந்த பூமியில எங்க குழந்தை பிறந்தாலும் அதை கணித முறையில தெளிவா எடுக்கிறதுக்கு இந்த பிளாசிடிஸ் முறை டெவலப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அப்ப நாம லக்கணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த லக்கணத்தை தொடர்பு கொள்ற கோள்கள் நம்ம டிகிரி வைஸ்ல யார் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொள்றாங்கிறத நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா ஜீவகாரகன்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்தோம். லக்கணம் என்ற அடிப்படையிலிருந்து லக்கணத்தை தொடர்பு கொள்ற கிரகத்தை வச்சு ஒரு தொடர்பு எடுத்தோம். அடுத்தது லக்கணாதிபதி, இவர் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த தத்துவத்தில் இருக்கிறார், ராசி நில தத்துவமா நீர் தத்துவமா என்ன தத்துவம், இதுக்குள்ள 8 விதமான ரகசியங்கள் இருக்கு. ராசி, நட்சத்திரம், சரம் ஸ்திரம் உபயம், இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதை எல்லாமே அந்த லக்கணமும் அனுபவிக்குது. லக்கணம் இருக்கிற புள்ளி இருக்கு பாருங்க, அதுவும் அதை அனுபவிக்குது. லக்கணாதிபதி போய் இருக்கிறார் பாரு, அதுவும் இந்த 8 விஷயங்களை அனுபவிக்குது. இதைத்தான் நாம காலபுருஷ தத்துவம் சொல்லுவோம். இதுதான் ராசியினுடைய ஜோடியாக்கினுடைய உண்மை தத்துவம் சொல்லுவோம். அதே மாதிரி 9 கோள்கள் எந்த ராசியில் இருக்கு, என்ன தத்துவத்தில் இருக்கு, இதையெல்லாம் நாம ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல ஆரம்பிப்போம். அப்ப லக்கணாதிபதி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 12 ராசியில ஏதாவது ஒரு ராசியில போய் லக்கணாதிபதி இருப்பார். கண்டிப்பா லக்கணாதிபதி யாருக்கெல்லாம் குரு வீட்டில் இருக்கோ நிச்சயமாக அவங்களுடைய லக்கணமோ ஜீவகாரகனோ ஒரு தவறை செய்ய வச்சாலும் கூட, உதாரணத்துக்கு லக்கணத்துல ராகு இருக்கு, ஜீவகாரகனோட ராகு இருக்கு, ஆனா லக்கணாதிபதி குரு வீட்டில் இருக்கிறார். இந்த ஜாதகரை கண்டிப்பா ஒரு நாள் வழி நடத்தியே தீரும், ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வந்துடும். நீங்க பொருளாதார திட்டமிடலா இருந்தாலும் சரி, சமுதாயத்தோட செயல்படுகளா இருந்தாலும் சரி, ராகு என்பவர் ஆசைகள் அதிகமாக கொண்டு தவறுகளை செய்ய தூண்டி, தவறுகளின் தோற்றத்திலிருந்து இந்த குரு வீட்டில் இருக்கிறதனுடைய தாக்கம் லக்கணாதிபதிக்கு அந்த சிந்தனைகள் இருந்து மாறுபட்டு தவற திருத்திக்கிற நிறைய படங்கள்ல பார்ப்போம். ஆரம்பத்துல வில்லனா இருப்பாரு, கதாநாயகனே வில்லனா செயல்படுவாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திருந்தி கதாநாயகனா மாறி கெட்டதை செஞ்சதுக்கு பாவ விமோச்சனம் கிடைச்சு நல்லது செய்யற மாதிரி லக்கணாதிபதி யாருக்கெல்லாம் குருவோட வீட்டுல இருக்கோ, அதுவும் மீனத்தில் இருக்கிற வீட்டை விட தனுசில் இருக்கிற குரு வீட்டுக்குள்ள
யாருக்கு லக்னாதிபதி போயிருக்கோ அது கண்டிப்பாக அவனோட வாழ்வில நல்ல மாற்றங்களுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. இப்படி எல்லா வீட்டுக்குமே ஒவ்வொன்று வீட்டுக்கு இருக்கு. லக்னாதிபதி செவ்வாய் வீட்டுல இருந்தா என்ன, சூரியன் வீட்டுல இருந்தா என்ன, லக்னாதிபதி சூரியன் வீட்டுல இருந்தா அதோட தாக்கம், சந்திர வீட்டுல இருந்தா அதோட தாக்கம். இப்படி லக்னாதிபதி 12 ராசியில் இருப்பதை பொறுத்தும் அது மற்ற கிரகங்களோட சேர்க்கையை பொறுத்தும். முதல்ல விஷயம் லக்னாதிபதி இருக்கிற ராசியினோட தன்மை, அதுக்கப்புறம் அது சேர்ந்து இருக்கிற கோள். இப்ப நாடி ஜோதிடத்தில் எப்படி நாம ஒரு கிரகத்தை பார்க்கிறோமோ அதே மாதிரி லக்னாதிபதியை ஒரு கிரகமா பாவிச்சு, அந்த லக்னாதிபதி ஒரு கிரகம் தான் வரும். நாம நாடி ஜோதிடத்துல குருவுக்கு மட்டும் ஜீவகாரகனை வச்சுக்கிறோம். இங்க லக்னத்தையும் அந்த தொடர்பு கொள்ற கோள். இங்க லக்னாதிபதி போய் எந்த கிரகத்தை தொடர்பு கொள்றாரு, லக்னாதிபதி எந்த கிரகத்தோட காம்பினேஷன் இருக்கிறார், அவரும் அந்த ஜாதகரை வழிநடத்தும் கோளாக இருக்கு. அப்போ 3 ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இதத்தான் என்ன சொல்றாரு பராசர மகரிஷி பிருகத் பராசர போரா சாஸ்திரத்துல அதிகமா சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு 3 விதிகளை தான் அது பெரும்பாலும் சொல்லுது. அதத்தான் வந்து பாத்தீங்கன்னா காரக கிரகம், ராசி, ராசி பாவம் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்தது பாவாதிபதி. கல்யாணத்துக்கு எடுத்துக்குவோம், ஆணுக்கு சுக்கரன், பெண்ணுக்கு செவ்வாய், இது காரக கிரகம். இதை அடிப்படையாக வச்சு அவருக்கு ஒரு பலன் சொல்லுவோம். அடுத்தது ராசி பாவம் சொல்றது 7வது வீடு அல்லது பாவம், அது 7வது வீடு என்பதை சொல்லும். அடுத்தது 7ஆம் பாவாதிபதி யார். இந்த 3 விஷயம் தான் அந்த ஜாதகருக்கு திருமணத்தை பத்தி பேசக்கூடிய விஷயம். அது இந்த 3 பேர்த்தோட சேர்ந்த கோள்கள், இந்த 3 பேர்த்தோட ராசி, இதுதான் அவர் வாழ்க்கையில அவருக்கு கல்யாணத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கல்யாணம், பார்ட்னர்ஷிப், இதை பத்தி முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் யாருன்னா காரகம் சுக்கிரன், ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். ராசி பாவம் 7வது வீடு, பாவம் 7ஆம் பாவம், பாவாதிபதி 7ஆம் பாவாதிபதி, இது யாரோட சம்பந்தப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த ஜாதகருக்கு வந்து எந்த மாதிரியான விளைவுகளை சொல்லுது. இந்த 3 விஷயத்தையும் நாம பார்த்துட்டோம். பாவம், ராசி, பாவம் 1, கிரகம் காரகம் இது 1, அடுத்தது பாவாதிபதி இது 1. இந்த 3 கான்செப்டை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ல இருப்பாரு டிசைட் பண்றோம். இதுக்கு நம்ம கிட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஏற்படும். என்ன கன்ஃபியூஸ் ஏற்படும், நான் வந்து ஜீவகாரகனுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, ஜீவகாரகன் சனியோட சேர்ந்து இருக்காரு, லக்கணம் சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்கு, லக்கணாதிபதி குருவோட சம்பந்தப்பட்டிருக்கு. இதை யார போய் சொல்றது, 3 பேருக்குமே சொல்லி பார்க்கட்டா இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் என்னன்னா, ஜீவகாரகனோட சேர்ந்து இருக்கிற கோளோட டிகிரி டிஃபரன்ஸ், லக்கணத்தோட சேர்ந்து இருக்கிற கோளோட டிகிரி டிஃபரன்ஸ், பாவாதிபதியோட சேர்ந்து இருக்கிற கோளோட டிகிரி டிஃபரன்ஸ், இதுல யார் நெருங்கி இருக்காங்களோ அதுதான் அந்த ஜாதகரை வழிநடத்தும் கோளாக அமையும். அந்த கோளை பிடிச்சாச்சுன்னா டோட்டலா அந்த ஜாதகம் பார்க்கிற பலன்கள் கிட்டத்தட்ட பணியே முடிஞ்சதுங்க. இந்த வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கொடுப்பனைகளை மட்டும்தான் பார்த்திருக்கோம். முழுக்க முழுக்க ஒருத்தருக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ்ல எழுதி வைக்கிற பிரம்மன் எழுதி வைக்கிற மாதிரி அவர் பிறக்கும் போது எதை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கார், நல்லதா கெட்டதா தீயதா எதுவோ ஒண்ணு அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறாருன்னு நம்ம பிரம்மன் எழுத்துன்னு சொல்ற மாதிரி நம்ம ஜாதகத்துல நம்ம இதுவரைக்கும் பார்த்த அத்தனை விஷயங்களும் கொடுப்பனை. அவருக்கு சட்டிகள் இருக்கு, அதை சாப்பிடலாமா வேண்டாமா, இப்ப வந்து ஒரு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கலாம், அல்லது கூட்டாஞ்சோறு செஞ்சு வச்சிருக்கலாம், அல்லது என்னவோ ஒண்ணு பீஸாவா இருக்கலாம், எனி ஒன் ஏதோ ஒண்ணு அவர் சமைச்சு இருக்கு.
அதை எப்ப சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடணுங்கிறது அவருக்கு டிசைடு வந்து ஆல்ரெடி இருக்கு. எப்ப சாப்பிடணும், அதை எப்படி சாப்பிடணும், அதை சாப்பிடுறது மூலம் அவர் அனுபவிக்கிற விதம் எப்படிங்கிறத அழகா எதை சொல்லுது, பிறப்பு கொடுப்பினைகள். நாம ஒரு விஷயத்தை சொன்னாலும் தசா புத்திகள், கோச்சாரங்கள், இந்த ரெண்டு விஷயம்தான் ஒருத்தர் அதை இந்த காலகட்டத்துல அனுபவிப்பாரா அனுபவிக்க மாட்டாரா. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிறவி கொடுப்பனையில ஒருத்தருக்கு வந்து ஜீவகாரணம் நல்லா இருக்கு, லக்கண கொடுப்பனையும் நல்லா இருக்கு, லக்கணாதி கொடுப்பனையும் நல்லா இருக்கு. ஆனா அந்த தசை வாழ்க்கையிலேயே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அந்த ஜாதகர் வந்து கையில வச்சிருக்கிறார், அதை என்ஜாய் பண்றதுக்கான சூழ்நிலைகள் அமையல. நிறைய பாருங்க, 100 ஏக்கரா வச்சிருக்கேன், 50 ஏக்கரா வச்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு லிவிங் லைஃபுக்கான கேஸ்ட் இருக்காது. என்னைக்கோ ஆரோ திம்பாங்க, மகன் சாப்பிடுவாரு, அப்பா சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா இவருக்கு இன்னைக்கு சாப்பிடறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அது விலையில அசட்டா இருக்கு, 4ஆம் பாவம் நல்லா இருக்கு, ஆனா விலையில. அப்போ அது 4ஆம் பாவத்துல அதுல வாடகைக்கு விடலாம், விவசாயம் பண்ணலாம், குத்தைக்கு விடலாம், வித்து சாப்பிடலாம். இதை சொல்றது யாரு அப்படின்னா, நடக்கிற தசாபுத்தியும் கோச்சாரம் தான். இது எப்ப சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எப்படி அனுபவிக்கலாம், எதை சொல்லலாம் அப்படிங்கிறத தசாபுத்தி முறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு விம்சோத்திரி தசாபுத்தி அப்படிங்கிறது பல தசா முறைகள் இருக்கு. கண்டிஷனல் தசா நிறைய இருக்குங்க. 108 தசாமுத்தேடுகள் இருக்கு. பிருகத் பராசர சாஸ்திரம் மாதிரி நமக்கு நிறைய தசாபுத்திகள் சொல்லியிருந்தாலும் நம்ம அனுபவத்துக்கு, இன்னும் சொல்ல போனா உலகமே நம்மளை வியப்புல திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர் ஆகட்டும், சைனீஸ் அஸ்ட்ராலஜர் ஆகட்டும், கொரியன்ஸ் அஸ்ட்ராலஜர் ஆகட்டும். இப்போ நான் ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்ல அஸ்ட்ராலஜி ஃபாலோ போனதுக்கு அப்புறம் கொரியன்ஸ்க்கு நான் டீச் பண்ணியிருக்கேன், சைனீஸ்க்கு டீச் பண்ணியிருக்கேன், யூரோப்பியன், ரஷ்யன், செரிபியன், யுஎஸ், அதான் இங்கிருந்து போனோம் கிடையாது, இங்கிருந்து இந்திய மெத்தட் ஃபாலோ பண்றது கிடையாது, வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்றது கிடையாது. எல்லாமே அந்த மெத்தடாலஜிலேயே இருக்கிறவங்க, அந்தந்த மெத்தடாலஜில இருக்கிறவங்களுக்கு நம்ம டீச் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா இந்த தசாபதியும் கோச்சாரத்தையும் தான் அவங்க கொண்டாடுறாங்க. தசாபதியும் கோச்சாரத்தையும், ஏன்னா பாவ முறைகள் அவங்களுக்கு இருக்கு, பிளானட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா தசாபதியும் கோச்சாரத்தையும் தான் நான் எங்க கிட்ட இல்லாத ஒரு மெத்தேடு இந்தியாவில இருந்து தான் வந்தது. அதனாலதான் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சோ இது கடவுளின் தேசம். நம்மளுடைய ஜோதிடம், வேதம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க எதை அடிப்படையா வச்சுக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட இருந்த சில சீக்ரெட் சரக்குகளை வச்சு கடவுளின் தேசமாக அவங்க மத்தவங்க எல்லாம் கருதுறாங்க. அங்கிருந்து வந்து படிக்கிறாங்க, அதுக்கான செலவினங்களை பண்றாங்க. அப்ப தசாபுத்தி மெத்தேடு தான் ஜோதிட பலன் சொல்றதுக்கான முறைகள்ல நம்ம விம்சோத்திரி திசையை பயன்படுத்துறோம். அந்த இப்ப நடக்கக்கூடிய திசைகள் எந்த பாவத்தை இயக்குகிறது, எந்த கிரகத்தை இயக்குகிறது அப்படிங்கிறது தெரிச்சு அந்த பர்டிகுலர் திசையில எதையெல்லாம் அனுபவிக்கலாம், எதையெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஒரு திசைங்க 12 பாவத்தையும் ஒட்டுக்கா அள்ளி தராது. நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை இருக்கு. எனக்கெல்லாம் நல்ல திசை நடந்துட்டு இருக்குது, ஆனா பணம் எல்லாம் வருது, ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. பணம் நிறைய இருக்கு என்கிட்ட, ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சரியா அமையல. அது கொடுப்பனையில இருக்கு. ஆனா தசாபுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் பாவத்திலிருந்து திசை நடத்துதுன்னு வச்சுக்கலாங்க. 2ஆம் பாவம் என்பது லக்கணத்துக்கு 2ஆம் பாவம், நமக்கு வருவாயை தரக்கூடிய பாவம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், ரிஷப லக்கணமா எடுத்துக்குவோம். ரிஷப லக்கணத்துக்கு 2வது வீடு புதனோட வீடா எடுத்துக்குவோம். அங்க புதன் ஆட்சியாகவே இருக்கு. இப்ப புதன் திசையே நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த புதன் அந்த ஜாதகருக்கு தசாபுத்தி வரும்போது நல்ல பால்ய வயசுல இருக்கிறார், ஒரு 28 வயசுல இருக்கிறார். அப்ப இவருக்கு வந்து 2ஆம் இடம் வருவாய் நல்லா இருக்கு, பேச்சு நல்லா இருக்கு, 10 பேர் பேச்சு கேட்பாங்க, மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், சொல்றது எல்லாரும் நம்புவாங்க, பணம் நிறைய கொட்டுன்னு கொட்டும். இது ஏன் செயல்படுதுன்னா, லக்கணத்துக்கு 2வது வீடு பொருளாதாரத்தை தரக்கூடிய வீடு.
10ஆம் பாவத்துக்கு அது திரிகோணம், தொழில். அது நல்ல வளர்ச்சியை தொழில் தருகிறது. 1ஆம் பாவத்துக்கும் அது வருவாய் தரக்கூடிய பாவம். 2வது வருவாய்க்கு நல்லா இருக்கு. அந்த வருவாயை வச்சு நிறைய அசட் வாங்குவாரு, கார் வாங்குவாரு, நிறைய கேஜெட்ஸ் வாங்குவாரு. ஏன்னா 4வது வீடு என்பது செயற்கையாக உருவாக்கக்கூடிய பொருள்கள், இடம், வாகனம், கேஜெட்ஸ், இது மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு 4வது வீடு. அப்ப 4வது வீடு ஒரு ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 11ல இருந்து திசை நடத்தும் போது அப்ப அவருக்கு அது லாபகரமா இருக்கு. நிறைய வாங்கினதெல்லாம், இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் லாபமா இருக்கு. ஆனா இங்க பாருங்க ஒரு விஷயம், 7ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவத்திலிருந்து திசை நடத்துது. 2ஆம் வீடு என்பது 7வது வீட்டுக்கு என்ன? மனைவிக்கு கண்டத்தை தரும், மனைவிக்கு பிரிவினையை தரும், மனைவியுடன் தகராறை தரும், மனைவியோட பிரச்சனையை தரும். நீங்க எடுத்து வேணா வச்சு செக் பண்ணி பாருங்க. இந்த புதன் மட்டும் ஸ்டார்லார்டு 1, 5, 9, 3, 7, 11 வாங்கல, அதாவது எக்ஸப்டன் விதிகள். இந்த நான் சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு 2ல் இருக்கிற புதன் ஏதாவது ஒரு காரணத்தினால 1, 5, 9 அல்லது 3, 7, 11 வீட்டில் இருக்கிற நட்சத்திரத்தை மட்டும் வாங்கி இருந்தா தப்பிச்சிச்சு. அது வாங்காம அது சொந்த சொந்த நட்சத்திரத்துல 2ஆம் பாவத்துல இருந்தாலும் சரி, இதுல வர வாய்ப்பு இல்லை புதனுக்கு. அந்த ஸ்டார்லார்டும் திரும்ப வந்து 2, 6, 10லயே இருந்துருச்சுன்னா நிச்சயமா அவனுக்கு திருமண வாழ்க்கை சங்குதான் அந்த புதன் திசையில. அப்போ கொடுப்பனை என்ன வேணாலும் இருக்கலாம், பிறப்பு கொடுப்பனை எதுவாக வேணாலும் இருக்கலாம், நன்றாக இருந்திருக்கலாம், ஜீவக்காரகன் நன்றாக இருந்திருக்கலாம். ஆனா திசை என்ன பண்ணுது? குறிப்பிட்ட காலம் வரை மனைவியிடம் பிரிவு, பிரச்சனைகள் அப்படிங்கறத சொல்லுது. இது எல்லாம் இது ஒரு ரகம். இது இல்லாமங்க நீங்க யாரோட ஜாதகம் வேணாலும் பாருங்க, அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்திலிருந்து ஒருத்தருக்கு சந்திர தசை நடந்தாலும் சரி, அல்லது 7ஆம் அதிபதி இந்த வீட்டில இருந்து திசை நடந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில செப்பரேஷன் நடக்கும். காம்பினேஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் தப்பிப்பாங்க. சந்திரனோட காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்தா மட்டும் செப்பரேஷன், சந்தோஷமான செப்பரேஷன், வேலைக்காக, படிப்புக்காக, சந்தோஷத்துக்காக பிரிவினைகளை உருவாக்கும். ஆனால் இது இல்லாம இந்த அஸ்வினி மக மூல நட்சத்திரத்திலிருந்து திசை நடந்தால் கண்டிப்பாக பிரிவினை தரும். அப்போ இங்க பிறப்பு கொடுப்பனைகளை உடைத்துக் கொண்டு திசை வேலை செய்யும். இதே ஒருத்தருக்கு அஸ்வினி மக மூல நட்சத்திரத்துல ஒரு 7ஆம் அதிபதியோ அல்லது மோசமான திசை இருந்து அவர் வாழ்நாள்ல அந்த திசையே வரப்போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 80வது வயசுல மனைவி பிரிவான்னு வந்தா வந்துட்டு போது, பையன்கிட்ட இருக்கிறேன், பேரங்கிட்ட இருக்கிறேன். 10 வயசுல மனைவி பிரிவேன்னு இருக்கு, வந்துட்டு போகுது, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஹாஸ்டல்ல படிக்கிறேன். சோ அப்ப இங்க என்ன வேலை செய்யுது? கொடுப்பனைகள் என்பது ஒருவாக இருந்தாலும் திசை என்பது பயங்கரமான ரோலை செய்யும். ஆனா இந்த திசையும் நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி, திறன் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா கோச்சாரத்துக்கு. கோச்சாரத்தை நாம 2 முறையில இந்த அட்வான்ஸ்டு பராசரா அந்த அட்வான்ஸ்டு நாடி அஸ்ட்ராலஜி முறையில பாக்குறோம். ஒண்ணு பிருகு நந்தி நாடி அடிப்படையில ஒரு கிரகம் எந்த வீட்டில இருக்கோ அது திரும்ப போய் தொடும் பொழுது அதனுடைய தாக்கத்தை தருகிறது. இப்ப உதாரணத்துக்கு பெரிய கோள்கள் 4 கோள்கள் எடுத்துக்கலாம். ரிஷபத்துல குருவும், கன்னியில கேதும், கும்பத்துல சனியும், மீனத்துல ராகுவும் இருக்கு. இந்த 4 கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ், மாற்றங்களை, வேல்யூகளை, பலன்களை தர செய்யும். இப்ப யாருக்கெல்லாம் வருங்க ரிஷபத்துல, மகரத்துல, கன்னியில ஒரு 20 டிகிரிக்குள்ள பிறப்புல யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கும், ரிஷபத்துல ஃபர்ஸ்ட் 20 டிகிரி, மகரத்துல ஃபர்ஸ்ட் 20 டிகிரி, கன்னியில ஃபர்ஸ்ட் 20 டிகிரி. இப்ப இந்த இடத்துல யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கும்? ஏன்னா இப்ப குரு வக்கரமாக 20வது பாகையில் இருக்கிறார். இப்ப இந்த 20வது பாகையில் இருக்கும்போது மகரத்துல, ரிஷபத்துல, கன்னியில இந்த 3ல யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கு, இப்ப இவங்க பிறப்பிலேயே சண்டைக்காரங்க இருக்க மாட்டாங்க. இப்ப திடீர்னு கோபம் வரும், திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணும்,
திடீர்னு தம்பி பார்க்க தோணும், திடீர்னு சொத்து வாங்கணும்னு தோணும், திடீர்னு வீட்டை பெயிண்ட் அடிச்சிடலாம், வீட்டு வேலை செய்யலாம்னு தோணும். அப்போ இந்த இடத்துல வந்து தசாபுத்தி வரணுங்கிற அவசியம் இல்லை, கொடுப்பனையில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த பர்டிகுலர் 6 மாசம் 3 மாசம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா அவருக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிஷபத்துல 20°, மகரத்துல 20°, 4ஆம் பாவத்திலிங்க, நான் ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்றேன், 4ஆம் பாவத்தில் சனி கேது இருந்து சனி திசை நடந்துட்டு இருக்கு, சரி கேது புத்தி நடந்துட்டு இருக்கு, அவருக்கு வந்து BMW கார் எடுத்திருக்காரு. யாராவது சொன்னா நம்புவாங்களா? 4ஆம் பாவத்தில் கேதுனா சின்ன வண்டி எடுக்கணும், குறைந்த வண்டி எடுக்கணும். ஆனா அவர் BMW எடுத்திருக்காரு. 1,07,00,000 ரூபாய் அந்த காரோட விலை. அவர் நம்ம கிட்ட எடுக்கலாமான்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கோச்சாரம் உதவி செய்கிறது, புத்தி உதவி செய்யல. எடுத்துருவீங்க, ஆனா ஏன்டா எடுத்தோன்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தணும். பாத்தீங்கன்னா காரணம் ஏன் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே வந்து பிறப்பிலேயே சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு கோச்சார குரு வந்து அந்த சுக்கிரனை டச் பண்றாரு, திடீர்னு அந்த எண்ணங்கள் தோன்றுது, லோன் கிடைக்குது, BMW காரை எடுத்துறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 முறை கண்ணாடி உடைஞ்சு, 2 முறை 10 நாள் 15 நாள் ஒர்க் ஷாப்ல விடுற மாதிரி சூழல்கள் உருவாகுது. நீங்க சொன்ன மாதிரியே அது நடக்குது. பாவமும் வேலை செய்யுது, கோச்சாரமும் வேலை செய்யுது, திசையும் வேலை, புத்தியும் வேலை செய்யுது. அப்போ இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணும் போது என்ன விளைவுகளை தருது? பிறப்பு கொடுப்புனே ஒண்ணு சொல்லுது, திசை ஒண்ணு சொல்லுது, இறுதியா கோச்சாரம் இன்னைக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்ல. அப்ப இந்த செக்டாரை ஒண்ண இணைச்சா அப்படின்னா அழகா ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்குள்ள நமக்கு போகக்கூடிய அமைப்புகள் நமக்கு இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் இந்த சுக்கிரன் இந்த கடை ரிஷபத்திலேயோ மகரத்திலேயோ கண்ணிலேயோ இருக்கோ 20°க்குள்ள, ஏன்னா இப்ப சுக்கிரன் இருக்காது. இப்ப 25வது டிகிரியில யாருக்காவது சுக்கிரன் வந்து இப்ப வேலை செய்யாது. இன்னொரு மகர தை மாசத்துக்கு அப்புறம் சூரியன் வந்து குருவுக்கு திரிகோணத்துல தாண்டிட்டாருன்னா அப்ப என்ன ஆகுது? வக்கர நிவர்த்தி ஆயிடும். இப்ப வக்கர நிவர்த்தி ஆகணும்னு என்ன பண்ணுவாரு? 20°, 21° போவாரு, 22க்கு போவார், 23க்கு போவார். அப்ப போகும்போது பின்னாடி 10°ல எந்த கிரகம் எல்லாம் இருக்கோ அந்த கிரகத்தோட தாக்கத்தை அனுபவிப்பாங்க. நல்ல கிரகம் இருந்தா நல்ல விஷயம், கெட்ட கிரகம் இருந்தா கெட்ட விஷயத்தை அனுபவிப்பாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய இருக்கிறதுனால நான் எதுக்கு பலன் சொல்றது? சனியோட கோச்சாரத்துக்கு சொல்றதா, குருவோட கோச்சாரத்துக்கு சொல்றதா, ராகுவோட கோச்சாரத்துக்கு சொல்றதா, கேதுவோட கோச்சாரத்துக்கு சொல்றதா, இப்படி கன்ஃபியூஸ் ஆகுறது மூலம் தான் பலன் சொல்லும் போது கன்க்ளூஷன் பண்ண முடியாம நம்ம நிறைய திணறிதான் தமிழ். ஸோ அதுக்கு வந்துதான் நாம சிஸ்டமேட்டிக்கா டிகிரியை ஃபாலோ பண்ணி பிரதான கோள், மையக்கோள்னு எடுக்கிறோம். மையக்கோள் தான் கான்சிடென்ட் பிளானட். அடுத்தது பிரதான கோள், சப் பிளானட், வீக் பிளானட், இப்படி பிரிச்சு நாம எடுத்து நம்ம ஏற்கனவே எங்ககிட்ட படிச்ச மாணவர்களுக்கு எல்லாம் தெரியும் வீக் பிளானட்னா என்ன, சப் பிளானட்னா என்ன, மெயின் பிளானட் பிரதான கோள்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா உங்ககிட்டயும் சொல்றேன், நெருங்கிய பாகை ஒரு கிரகத்துக்கோ ஒரு பாவத்துக்கோ நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய கோள் பிரதான கோள். ரொம்ப லீஸ்ட், ரொம்ப அந்த பாவத்துக்கிட்ட ரொம்ப தூர தொலைவில் இருக்கிறார், அது வீக் பிளானட். அது தசாபுத்தியில கண்டிப்பா பலன் தரும், ஆனா பொது கொடுப்பினையில அதுக்கு பெரிய பங்களிப்பு இருக்காது. இப்படி ஒரு மற்ற நிறைய பாடங்கள் நாம கத்துக்கிறது மூலமா குழப்பங்கள் அடையாம ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து கொடுப்பினைகளை தீர்மானிச்சுட்டு தசாபுத்திகள் நடைமுறையை எடுத்துக்கிட்டு கோச்சாரத்தை எடுத்துக்கிட்டு நாம ஒரு ஜோதிட ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல போனா கண்டிப்பா அங்க ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லிடுறேன். இப்ப கிரக சேர்க்கைகள்ல நம்ம வருவோம். நாடி ஜோதிடத்துல என்ன அட்வான்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாடி ஜோதிடத்துல நம்ம காம்பினேஷன் பலன் சொல்லுவோம். அது கோச்சாரத்துல அதுக்கான பலன்களை வந்து எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து
மீனத்துல ஒருத்தருக்கு சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கு. அவர் தொழிலாவே ஒரு பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சனி சுக்கிரன் சேர்க்கைக்கு பினான்ஸ் தொழில் வரும், ஆட்டோமொபைல் ரிலேட்டட் தொழில் வரும். எந்த தொழில் பண்ணாலும் அவன் இந்த 2 தொழில் தான் பண்ணணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. நம்ம கிட்ட சில ஜோதிடம் படிக்கிற ஆர்வத்துல, கத்துக் கொடுக்கிற ஆர்வத்துல சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் இந்த தொழில் தான் செய்வ, இந்த தொழில் விட்டுட்டு வேற எந்த தொழில் செஞ்சாலும் சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மினிஸ்டராக இருந்தாலும், பிசினஸ் மேனாக இருந்தாலும், அரசாங்க வேலைக்கு போனாலும், தனியார் துறைக்கு வேலைக்கு போனாலும், இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிற நபர்கள் எதிலும் சிறந்தவர்களாக இருப்பார். முதல் பாயிண்ட் அதை சொல்லுங்க. எதிலுமே சிறந்த நபரா இருப்பாங்க. அவன் தொழிலில் வெற்றிக்காக பிறந்தவன், அவன் தொழில் தோல்விக்காக பிறந்தவன் கிடையாது. தொழிலில் அதிகமான வெற்றியையும் அதிகமான பொருளாதாரத்தையும் தொழிலின் மூலம் அதிக சந்தோஷத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் அதிகம். சமீப காலமாக ஒரு பத்திரிகையாளர், அவரோட நான் ஜாதகம் பார்க்க வேண்டியது வந்துச்சு. அவரு என்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த ப்ரமோட் அப்படிங்கிற விஷயம், அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரமோட் பண்றாங்க. பப்ளிக்ல பாத்தீங்கன்னா, நீ இப்படி தொழில் செய்யணும், அப்படி தொழில் செய்யணும், இப்படி தொழில் செஞ்சா ரீல்ஸ் போட்டாங்க, இன்ஸ்டாகிராம் போட்டாங்க, அதுக்கு இந்த புத்தகம் இருக்கு, ரிச் டாட் அண்ட் புவர் டாட், இப்படி பல்வேறு இன்வெஸ்டர் பத்தின புத்தகங்கள் இருக்கு. இப்படி பல்வேறு புத்தகங்களை படிச்சுட்டு பல்வேறு கற்பனைகள்ல நிறைய பேர் வர்றாங்க சார். அதுல ஜெயிக்கிறது 5% பேர். 95% லூஸ் பண்றாங்க சார். அதுல நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் சூசைட், கொலை, தோல்வி, டிப்ரெஷன், இதுல பெரும்பாலானது திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா அதிகமான பேர் பிசினஸ்ல தோத்து போனவங்களாலதான் சார் நிறைய வந்திருக்கு. அவர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன ரொம்ப அசாத்தி வச்சிருச்சு. ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் அவர் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல என்னைய ரொம்ப பிரமிக்க வச்சிருச்சு. அதாவது நாம ஒருத்தர் ஜெயிக்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஜோதிடரோட வேலை ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறது இல்ல, பல பேர்த்தோட தோல்விக்கு நாம காரணம் கிடையாது. அந்த தோல்வியிலிருந்து அவனை தூக்கி உட்கார வைக்கணும். அப்ப நிறைய பேர் தொழில் ஜெயிக்க முடியாம தோத்து போற ஜாதகங்கள் கொஞ்ச நஞ்ச ஜாதகங்கள் கிடையாது. ஏன்னா ஒரு தொழில் செய்யறான், 2 தொழில் செய்யறான், 3 தொழில் செய்யறான், கடன் ஆகுது. கடன் ஆனாலே சமுதாயத்துல அவனுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகுது. பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுறான், அப்பா அம்மா அவனை வேறொரு பையன்கிட்ட போயிடுறாங்க, வெறுக்கிறாங்க, அவனால ஜெயிக்க முடியலன்னு ட்ரை பண்றான். அதுல ஒருத்தர் 2 பேர் திரும்ப போராடி ஜெயிச்சிடறான். நாம ஜெயிச்ச வரலாறு மட்டுமே பேசிட்டு தோத்தவன் வரலாறு மறந்துடுறோம். 95% தோல்வியை தொழிலின் மூலம் சந்திக்கிறாங்க. வேலைக்கு செல்ற ஜாதகம் இல்ல, பிசினஸ்க்கான ஜாதகம் மட்டும்தான் சொல்றேன். அப்போ அதையெல்லாம் நாம ஜோதிடரா முன்னாடியே உணர்த்தக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்கு. அப்ப சனி சுக்கிரன் சேர்க்கை நிச்சயமா ஒருத்தர் தொழில தோத்து போக மாட்டான். அதே மாதிரி சனி குரு சேர்க்கையும் தொழில தோத்து போக மாட்டான். ஆனா சனி குரு சேர்க்கை நியாயமான, நேர்மையான, திடமான, ஸ்திரமான வழியில சம்பாதிப்பான். சுக்கிரன் அந்த லிமிடேஷன்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ராடினரியா சம்பாதிச்சிருவாங்க. இப்ப இந்த மாதிரி மீனத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நபருக்கு கோச்சாரத்துல இப்ப மீனத்துக்கு இப்ப சனி வரப்போறாரு. 2025 ஆரம்ப 3வது மாசம் அந்த மாதிரி வரப்போறாரு. இப்ப வரும்போது கோச்சார சனி பிறப்பு சனியை தொட போறாரு. பிறப்பு சனி சொட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா புதிய தொழில் உருவாக்கலாம், ஏற்கனவே இருக்கிற தொழில் வளர்ச்சி அடையும். இப்ப இந்த சனியே வரல. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு சனி திசை தொடங்கியாச்சு. இப்ப சனி திசை தொடங்கியாச்சுன்னா அவருக்கு என்ன வேலை செய்யணும்? சனி அவரோட காம்பினேஷன்ல என்ன கையில வச்சிருக்காரு? சுக்கரனை கையில வச்சிருக்காரு. அப்ப சனி திசை தொடங்கின உடனே அவருக்கு நீங்க காம்பினேஷன் வரணுங்கிற அவசியமே கிடையாது. கோச்சாரத்தில் திரிகோணத்தில் சனி வரணும், குரு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நெசசிட்டிஸ் கிடையாது.
இந்த 2.5 ஆண்டு காலம் மட்டும்தான் அந்த சனி வேலை செய்வார் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சனி திசை ஸ்டார்ட் ஆனால் 19 ஆண்டுகள் நிச்சயமாக அவருக்கு பெரிய தொழில் ஏற்றம். ஏன் அப்படின்னா அந்த சனி என்பவர் திசை நடத்தும் பொழுது தனக்கு காம்பினேஷனாக சுக்கிரனை வைத்திருப்பதால் சுக்கிரனோட பலன்களை நாடி வாங்கி தருவதால் அவருக்கு அந்த பலன்களை அவருக்கு தருகிறது. சரி, சனி திசை வந்தா மட்டும்தான் அது நடக்குமா? இல்ல, சுக்கிர திசை நடந்தாலும் நடக்கும். சுக்கிர திசை யாருக்கு பலன் தராரு? கோச்சார காம்பினேஷன் மூலம் சனிக்கு பலன் தருகிறார். அப்ப சுக்கிர திசை நடந்தாலும் தொழில் வெற்றி, சனி திசை நடந்தாலும் தொழில் வெற்றி, கோச்சாரத்தில் மீனத்தில் சனி வந்தாலும் வெற்றி. அப்ப 3 பாயிண்டும் இந்த இடத்துல வருது. இப்ப நாம அட்வான்ஸ் லெவல்ல நாம என்ன பண்றோம்னா டிரான்சிட்ல சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்து கோச்சார பலன்கள் மட்டும் இல்லாம தசாபுத்திக்கும் பலன்கள் சொல்லலாம். நடைமுறையில சரியாக வருகிறது. நீண்ட கால பலன்களை தொகுப்பதற்கு தசாபுத்தி நாடி ஜோதிடத்துக்கு பயன்படுகிறது. இந்த சனி சுக்கிரன் பார்த்தோம், கிரக சேர்க்கைகள் பார்த்தோம். இந்த சுக்கிரன் அவனுடைய பிறப்பு லக்கணத்திற்கு 2வது வீட்டு அதிபதியாகவோ 6வது வீட்டு அதிபதியாகவோ 10வது வீட்டு அதிபதியாகவோ 11வது வீட்டு அதிபதியாகவோ வந்திருந்தால், இதே இன்னொருத்தருக்கு 8ஆம் அதிபதியா வராரு, இன்னொருத்தருக்கு 7ஆம் அதிபதியா வராரு, வரலாமல்ல? சனி சுக்கிரன் சேர்க்கை காமன். 12 லக்கணத்துல வேற வேற லக்கணத்துல பிறந்திருக்கலாம். அப்போ இதுல அதிக வெற்றி யார் அடைகிறாங்க? சுமாரான வெற்றி யார் அடைகிறாங்க? என்னையே இருந்தால் சனி சுக்கிரன் சேர்க்க 2 காசு சம்பாதிப்பான், அவ்வளவுதான். சிம்பிள் மெத்தட். இது நாடி ஜோதிடம் சொல்றோம். இதுல ஹையஸ்ட் ரீச் ஆகிறது யாரு? பிறப்பிலேயே அவனுக்கு சுக்கிரன் 2, 6, 10 அதிபதியாக வந்திருந்தாலோ அல்லது 11ஆம் அதிபதியாக வந்திருந்தா நிச்சயமா அவன் உயர்வான, எல்லாத்தை விட மிக உயர்வான நிலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக மாறுவார். இந்த இடத்துல அதை ஸ்பெசிபிக்கா மேல தூக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு நமக்கு இங்க உறுதியாக இருக்கு. இதே மாதிரிதாங்க, இதே தசாபுத்தியில தான் இது வேலை, திசையில மட்டும்தான் வேலை செய்யணும். எனி திசையில் சனி புத்தி வந்தாலும், எனி திசையில் சுக்கிர புத்தி வந்தாலும் அந்த பர்டிகுலர் ஜாதகருக்கு நிச்சயமா என்ன நடக்கும்? அந்த பர்டிகுலர் பீரியட் மட்டும் செட்பேக்ஸ்ல இருந்து விலகிறது. வேற மோசமான திசை இருந்தா கூட அந்த பர்டிகுலர் புத்தியில சில பொருளாதாரங்கள் வர்றது, சில விஷயங்களை அடையிறது அப்படிங்கிற வாய்ப்புகளை அவருக்கு கொண்டு வந்தக்கூடிய வாய்ப்புகளை தந்து. அப்ப அந்த பர்டிகுலர் சனி திசை சுக்கிர திசைக்கு இருக்கிற வேல்யூவோட வேற மோசமான திசையில வரக்கூடிய புத்திகளுக்கும் சற்று சுமாரான பலன்களையாவது தரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா இதே இந்த டிரான்சிட் நடந்துட்டு இருக்குது, சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, சனி திசை நடக்குது, சுக்கிர திசை நடக்குது. இப்ப கோச்சாரத்துல கேது மீனத்துக்கு வர்றாருன்னு வைங்க, இப்ப டெம்பரவரியா அவர் ஸ்டாப் ஆயிரு. இந்த மீனத்துல அந்த பர்டிகுலர் டிகிரி கோச்சாரத்துல சனி என்னைக்கு தாண்டாரோ அன்னைக்குதான் அவருக்கு அந்த பலன் நடக்கும். இப்ப நீங்க பலன்கள் என்ன சொல்ல இருப்போம்? சனி சுக்கிரன் சேர்க்கைக்கு நல்ல பலன் சொன்னோம், சனி சுக்கிரன் திசாபுத்தி நடந்தாலும் நல்ல பலன் சொன்னோம், எனி திசையில திசாபுத்தி புத்தி நடந்தாலும் நல்ல பலன் சொன்னோம். இப்போ திடீர்னு கேது வந்தா உடனே அந்த பலன் தடுக்கப்படுது. அப்போ இதை கன்சிடரேஷன் பண்ணணும். நாம் வெறுமனே பொது பலன் தசா அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இப்ப கேது எப்பெல்லாம் திரிகோணத்துல, சுக்கிரன் திரிகோணத்துல வர்றாரோ அப்பெல்லாம் அந்த கொடுப்பனைகள் நிறுத்தி வைக்கப்படும். அந்த ஆண்டு ஆர்டர் கிடைக்காது. நீ அத்தானியா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, நோவல் டாட்டாவா இருந்தாலும். ஏன்னா நீங்க உலகத்துல பெரும் கோடீஸ்வரர்களை பார்த்திருக்கீங்க. ஒருத்தர் ஒரு டைம் ஜெப் பசஸ் வருவாரு, ஒருத்தர் டைம் அந்த ஆடம்பர பிரான்ஸ் அதிபர் அவர் வருவார், ஆடம்பரமான பொருள்களை விற்பனை செய்யக்கூடிய பிரான்ஸ்காரர் வருவாரு, ஒரு டைம் இந்தியாவில இருந்து வருவாங்க. இப்ப என்விடியாவுடைய அதிபர் வந்திருக்கிறாரு. இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது. காரணம் அன்னைக்கு அவரோட கோச்சாரம் நிலைகள் சரியில்லை. அப்போ இன்னைக்கு ஸ்டார் யார் ஆகிறது? திசையும் கோச்சாரம் ரெண்டையும் பொருத்தி பார்த்தாதான் அந்த பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கரெக்டா வரக்கூடிய வாய்ப்புகளை தரும். அதனாலதான் அந்த பொது கொடுப்பனை, திசை, கோச்சாரம் இது எல்லாத்தையும் நீங்க ஒருங்கே பலன் சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு பலன்களை தரும். இதுவே சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கு.
இதுவே சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது, இந்த சனி சுக்கிரன் இல்லாம இன்னொரு பிளானட் அடிஷனலா வருதுன்னா இங்க பலன் மாறும். அப்ப பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி பிறப்பிலேயே காம்பினேஷனை கரெக்டா பிடிக்க தெரியும். இப்ப உதாரணத்துக்கு சனி சுக்கிரன் சந்திரன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க கதை முடிஞ்சது, நீங்க அத்தனை சம்பாரிச்சதையும் தொலைச்சிருவாங்க. இந்த சனி சுக்கிரனுக்கு அப்புறம் குரு வந்துட்டாருன்னா இது இன்னும் பிரம்மாண்டமா மாறிடும். இந்த சனி சுக்கிரன் அப்புறம் கேது வந்துருச்சுன்னா வளர்ச்சி வந்து ஒரே இரவுல எல்லாம் தட்டி போயிடும். இந்த விஷயத்தையும் நாம காம்பினேஷனையும் பார்க்கணும், திசையும் பார்க்கணும், கோச்சாரத்தையும் பார்க்கணும். அதுக்கு டிகிரி யார் பக்கமா இருக்கிறாங்க அதுதான் வேலை செய்யும். அதை பார்த்தோம்னா கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப உதாரணத்துக்கு இதே மீனத்துல சனி சுக்கிரன் பார்க்கிறோம், கோச்சாரத்துல கேது வந்துச்சுன்னு பார்த்தோம், இதே இடத்துல கோச்சாரத்துல ராகு வந்துச்சுன்னா இப்ப 10,000 பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு 20,000க்கு பிசினஸ் மாறுவான். 10 லட்சத்துக்கு பண்றவர் 20 லட்சத்துக்கு மாறுவாரு. ஆசைகள் வந்து பல கோடியாக மாறும். அப்ப ராகுக்கு கேதுவுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பொறுத்து டிரான்சிட் அந்த ஜாதகரை இன்னும் மேலும் வழி நடத்தக்கூடிய வாய்ப்பும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தரும். இப்ப அது முழுக்க 1ஆம் பாவத்தையும் தசாபத்தையும் கோச்சாரத்தையும் நாம பார்த்த மாதிரி 2ஆம் பாவத்துக்கு இதே மாதிரி பார்க்கலாம். 2ஆம் பாவத்துக்கு வந்து நம்ம நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. ஒண்ணு பேச்சு, பேச்சுக்கு காரகன் புதன், பணத்துக்கு காரகன் குரு சுக்கரன், டெய்லி லிக்விட் கேஷ் சுக்கரன், சேவிங் கேஷ் குரு பெரிய பணம். அடுத்தது உணவுக்கு காரகிரகம் சந்திரன். இப்ப 2ஆம் பாவத்துக்கு இந்த சந்திரன் சுக்கரன் குரு இவங்கெல்லாம் யாரு காரகத்துவத்தை பார்க்கணும். அடுத்தது 2ஆம் பாவத்துல எந்த கோள் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது 2ஆம் பாவாதிபதி அந்த பாவத்துக்கு எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நாம 2ஆம் பாவ கொடுப்பனைகளை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், நம்மளுடைய பேச்சு, நமக்கு அமையக்கூடிய குடும்பம், நமக்கு வரக்கூடிய வருவாய், நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் 2ஆம் பாவத்தின் வழியா பார்க்கலாம். அது குரு சுக்கரன் வழியாகவும் பார்க்கலாம், 2ஆம் பாவத்தின் வழியாகவும் பார்க்கலாம், 2ஆம் பாவாதிபதி வழியாகவும் பார்க்கலாம். இதுல எது பிரதானமா வேலை செய்வதற்கு நியர்பை க்ளோஸ்டு டிகிரி தான் நாம வாட்ச் பண்ணணும். ஒருவேளை 2ஆம் பாவம் நல்லா இருக்கு, காரகன் நல்லா இருக்காரு, பாவாதிபதி நல்லா இருக்கு, ஓகே, தட் சந்தோஷமான விஷயம், கொடுப்பனை நல்லா இருக்கு. 2ஆம் பாவத்திலேயே நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி புதனோ சுக்கரனோ குருவோ ஆட்சி பெற்ற கோளோ அல்லது சுபக்கோளோ ஏதோ ஒண்ணு நல்ல விதமா இருக்கு, அதுக்கான காரகிரகம் நல்லா இருக்கு. ஆனா வாழ்நாள்ல ஒரு 2-3 திசை, ஒரு 25 வயசுல படிச்சு முடிச்சு வெளியே வராரு, 60 வயசுக்குள்ளேயும் வச்சுக்கோங்க, தொடர்ந்து 9வது வீட்டுல இருந்து திசை, 5வது வீட்டுல இருந்து திசை, 1வது வீட்டுல இருந்து திசை. என்ன சொல்லுது, இந்த மாப்பிள கணக்கா வாழ்றன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாப்பிள கணக்கா வாழ்றது அப்படின்னா எந்த வேலையும் செய்யாம எப்பவுமே பொண்ணை திருப்தி பண்ணிட்டு எப்பவுமே ஹாப்பியா ஜாலியா என்ஜாயபிளா பாடியை நல்லா ஃபிட்டா வச்சுக்கிட்டு நல்லா கட்டிங் பண்ணிட்டு மைனர் மாப்பிள மாதிரி எப்போ ஜாலியா இருக்கிறதுக்கு 1, 5, 9ல இருந்து திசை நடந்தா அப்படி இருக்கலாம். ஆனா துட்டுக்கு வாய்ப்பில்லை. ஏன்? 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துல இருந்து திசை நடக்குது, 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துல இருந்து திசை நடக்குது, 2ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்துல இருந்து திசை நடக்குது. 2க்கு எதிரான பாவத்தில் திசை நடத்தும் பொழுது 2ஆம் பாவம் வரவுகள் குறையும், பொருளாதார பற்றாக்குறைகள் இருக்கும், சராசரி வருமானத்தை தாண்டி போகாது, அப்போ மிகைப்படுத்தப்பட்ட பணங்கள் கிடையாது. அப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு, கொடுப்பனைகள் மட்டும் போதாது, தசாபுத்திகளை கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாம இத கத்துக்கிறோம். சரி, தசை வந்து நமக்கு 2ஆம் பாவத்துல இருந்து நடத்துது, 2ஆம் பாவாதிபதியும் நல்லா இருக்கிறாரு, காரகிரகம் நல்லா இருக்கு. இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் வரும், அந்த சீசன்ல மட்டும்தான் அந்த பிசினஸ் பண்ண முடியும்.
இந்த அத்தி பூக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற மாதிரி சில பிசினஸ்களுக்கு சில காலம் இருக்கு. அது தீபாவளி டைமா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு சீசன் டைமா இருக்கலாம், எலெக்ஷன் டைமா இருக்கலாம். அந்த பர்டிகுலர் டைமுக்கு இந்த 2ஆம் பாவத்துக்கு திரிகோணத்துல கோச்சார சனியோ கோச்சார கேதுவோ டிராவல் பண்றாங்க. இது ஓராண்டுகளுக்கு கூட இருக்கலாம், 1.5 ஆண்டுகள் கூட இருக்கலாம், 3 மாசம் கூட இருக்கலாம், 4 மாசங்கள் கூட இருக்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு நிச்சயமா என்ன நடக்கும், கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதி கொடுப்பனைகளும் பொது கொடுப்பனைகள் இருந்தும் திசைகள் நன்றாக இருந்தும் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆர்டர் கிடைக்காம தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இது நடத்துறாங்க, ஏலம், இந்த சேட்டலைட் ஏலம் நடத்துறாங்க. அந்த பர்டிகுலர் பீரியட்ல கேது வந்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஆர்டர் எடுக்க முடியாம தோத்து போற மாதிரி, அந்த மாதிரியான எல்லா தொழிலுக்கும் இந்த விஷயத்தை நம்ம மிக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாங்க, ஒரு பிளானட் ஒரு பாவத்துல என்ன பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். 100, அதாவது வந்து ஒரு பாவம்ங்கிறது நமக்கு தெரியும், 27 டிகிரி இருக்கும், 34 டிகிரி இருக்கும். 27 டிகிரி இன்ட்டு 100%, 100க்கு மாத்துறோம். 34 டிகிரி இருந்தாலும் 100%க்கு மாத்துறோம். அப்படி மாத்தும் பொழுது ஒரு பிளானட் ஒரு பாவத்துல எத்தனை சதவீதம் வேலை செய்கிறார்? 100% வேலை செய்கிறாரா, 90% வேலை செய்கிறாரா, 80% வேலை செய்கிறாரா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் மாதிரியே ஒரு பாவத்துல அந்த கிரகம் அவருக்கு என்ன கொடுப்பனைகள் வேலை செய்கிறது. ரொம்ப ஒரு 10% தான் வேலை செய்யுதுன்னா அதெல்லாம் வீக் பிளானட்டா மாறிடும். அதெல்லாம் அது தசாபுத்தியில மட்டும்தான் அது அந்த பாவத்துக்கு முழுமையான பலன்கள் தர தகுதி இருக்குமோ ஒழிய அந்த 10% வந்து எப்பொழுதுமே பலன் கொடுக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்காம போகும். இத பர்சன்டேஜ் வைஸா பாவத்துக்கும் குறிப்பிடுறோம், பாவாதிபதியோட சேர்க்கைக்கும் குறிப்பிடுறோம், கிரக சேர்க்கைக்கும் பர்சன்டேஜ் அடிப்படையில நாம பலன்களை தீர்மானிக்கிறோம். அப்ப நாம ஆரம்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ்ட் லெவலுங்கிறது அந்த டிகிரியோட பர்சன்டேஜ், கிரக சேர்க்கைகள், அந்த பாவ முனை பயன்படுத்துறது இன்னைக்கு இருக்கிற சமுதாய டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி பலன்களை உருவாக்குறோம். ரெண்டாவதுங்க, காரகத்துவங்கள் அப்படிங்கிறது நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து வேணாலும் பாருங்க, ஒரு சூரியன் அப்படின்னா ஒரு 10 பேரா இருக்கும். அதுல பழைய காலத்துக்கு தகுந்த மாதிரி ராஜா இப்படி எல்லாம் இருக்கு, சிற்றரசன் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அது நாம தவறுன்னு சொல்ல முடியாது, அந்த காலகட்டத்துல அவங்க பயன்படுத்தினதை இன்னைக்கு வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு காலத்துல நிறைய வேற வேற டிஃபரன்ஸா மாறிடுச்சு, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த காரகத்துவத்தை நாம பயன்படுத்துற யுக்தி பொறுத்துதான் இருக்கு, பயன்படுத்துற யுக்தி பொறுத்துதான் இருக்கு. ஒரு ஜாமக்குள் பிரசனம் பார்க்கும்போது பொருத்தத்துல எனக்கு வந்து 2 ஜாதகத்தை கொடுத்தாங்க, ஒரு ஆண் 2 பெண் ஜாதகத்தை கொடுத்தாங்க. ரெண்டுமே வந்து ஜாதகம் நல்லா இருந்துச்சு பொருத்தம். இந்த 2 ஜாதகத்தை நான் எதை செய்யிட்டு அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, உதயமும் 9ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுச்சு, ஆருடமும் 9ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுச்சு. ஆனா இங்க மதிநுட்பம் என்னன்னா, ரெண்டாவது கல்யாணம், செகண்ட் மேரேஜ், முதல் திருமண பிரச்சனை, 2வது திருமணங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஆனா நான் எப்படி யோசிச்சேன் அந்த இடத்துல, முதல்ல கொடுக்கிற ஜாதகம் வேண்டாம், 2வது கொடுக்கிற ஜாதகத்தை எடும் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து ஒரு பொருத்தம் பார்த்தாங்க, அப்ப 2வது ஒரு ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்த்தாங்க. இந்த 2 ஜாதகத்துல எதை செய்யிட்டு, ரெண்டுமே ஜாதகம் நல்லா இருக்கு, நான் 2வது ஜாதகத்தை செய்யுங்க, இது நிச்சயமே இதுதான் முடியும்னு சொன்னோம். ஆனா எங்களுக்கு என்னமோ ஆசை முதல் ஜாதகத்து மேல இருக்கு. நாங்க முதல்ல ட்ரை பண்ணாங்க, நின்றுச்சு. கடைசியா பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரியே 2வது ஜாதகம் தான் அமைஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்போ இங்க எங்காவது விதியில சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்காவது எங்கேயுமே சொல்லி தரல. நம்ம மதிநுட்பத்தை, காரகத்துவத்தை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். அப்போ காரகத்துவங்கள் காமன். 2வது அப்படிங்கிறது அது திருமணமா இருக்கலாம், 2வது ஜாதகமா இருக்கலாம், 2வது வரனா இருக்கலாம், எனி ஒன். அப்ப அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காரகத்துவத்தை அடாப்ட் பண்ற டெக்னாலஜிய
அறிவை சூழ்நிலைகளை நீங்க பயன்படுத்தணும். அப்படின்னா நிறைய அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா இது உங்களுக்கு பெருசா கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியா இருக்கு.